என் பெயர் ரஷ்மி. எனக்கு 22 வயது. எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் என் புகுந்த வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் புகுந்த வீடு ஒன்றும் அவ்வளவு பெரிய குடும்பமில்லை. என் புகுந்த வீட்டில் என் கணவர் மற்றும் என் மாமனார் மட்டுமே இருந்தனர். என் திருமணத்திற்கு 6 மாதங்களுக்கு முன்பே என் மாமியார் இறந்துவிட்டார். என் கணவர் தனது பெற்றோருக்கு ஒரே மகன். அதனால் என் மாமியாரின் மறைவுக்குப் பிறகு வீடு முற்றிலும் வெறிச்சோடி போனது. ஏனென்றால் என் கணவரும் மாமனாரும் வேலைக்குச் சென்ற பிறகு வீடு காலியாகவே இருக்கும். அவர்கள் வேலையிலிருந்து வீட்டிற்கு திரும்பி வரும்போது அந்த வெறுமை அவர்களை வாட்டி வதைத்தது. இதனாலேயே என் மாமனார் தனது மகன் சுனிலுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார். ஒரு நாள் என் தந்தையின் நண்பர் எனக்காக ஒரு வரன் பற்றிச் சொன்னார். பையனைப் பற்றி கேள்விப்பட்டு என் தந்தை மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மேலும் என் தந்தை தனது நண்பரிடம் விரைவில் வீட்டில் பேசி இந்த வரனை மேற்கொண்டு கொண்டு செல்வது பற்றி சொல்வதாக கூறினார். மறுநாள் நாங்கள் அனைவரும் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது என் தந்தை இந்த வரனைப் பற்றி என் தாயிடம் கூறி என்னை நோக்கி புன்னகையுடன் பார்த்தார். பெரிய குடும்பமாக இல்லாவிட்டால் அதிக சிரமங்கள் இருக்காது. நான் பல பிரச்சினைகளிலிருந்து தப்பித்து விடுவேன் என்று என் பெற்றோர் இந்த வரனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்கள் இதை நினைத்தே சந்தோஷப்பட்டனர். என் தந்தை என் திருமணத்தை நிச்சயித்தார். ஒரே வாரத்தில் சுனிலுடன் எனது திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. ஏனென்றால் என் மாமனார் திருமணத்தை நிச்சயிக்கும் போதே என் தந்தையிடம் தங்களுக்கு எந்தவிதமான வரதட்சணையும் வேண்டாம் என்றும் திருமணத்தில் வீண் செலவு செய்வதை தாம் எதிர்ப்பதால் திருமணம் எளிமையாக நடக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இது உண்மைதான். அவர்கள் இருவரும் மிகவும் நல்லவர்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த விஷயம் என்னவென்றால் என் மாமனாருக்கு சமைப்பது மிகவும் பிடிக்கும். கணவரும் மாமனாரும் வேலைக்குச் சென்ற பிறகு நான் வீட்டில் தனியாக இருப்பேன். அதனால் என் தனிமையைப் போக்க நான் விதவிதமான உணவுகளை சமைப்பேன், புத்தகங்கள் படிப்பேன், வீட்டை அலங்கரிப்பதில் ஈடுபட்டிருப்பேன். இதனால் என் கணவரும் மாமனாரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். விடுமுறை நாட்களில் என் மாமனாரே சுயமாக சமைப்பார். சில நேரங்களில் சமையலறையில் எனக்கு உதவியும் செய்வார். மேலும் நீதான் வாரம் முழுவதும் சமைக்கிறாயே, இன்று உனக்கு சமையல் செய்வதிலிருந்து விடுமுறை என்று சொல்வார். என் மாமனாரின் இந்த பேச்சால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைவேன். ஏனென்றால் அவர் என்னை அவ்வளவு நன்றாக பார்த்து கொண்டார். யாராவது இதை கேட்டாலோ அல்லது பார்த்தாலோ அவர்களுக்கு என் அதிர்ஷ்டத்தின் மீது பொறாமை வரும். ஒருவேளை நானும் என்னை அதிர்ஷ்டசாலியாகவே கருதினேன். இப்படியே சிறிது காலம் கழிந்தது. என் கணவர் ஒரு புதிய தொழிலை தொடங்கினார். இதன் காரணமாக அவர் வேறு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. என் மாமனார் மிகவும் நல்லவராக இருந்ததால் எனக்கு எப்போதுமே எந்த சிரமமும் இருக்கவில்லை. நானும் மகிழ்ச்சியோடு என் கணவரைச் செல்ல அனுமதிப்பேன். இதெல்லாம் இப்படியே போய்க் கொண்டிருந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு என் மாமனாரும் ஓய்வு பெற்றுவிட்டார். இப்போது அவர் நாள் முழுவதும் வீட்டிலேயே இருப்பார். பெரும்பாலும் அவரே சமைத்து விடுவார். ஆனால் ஒருமுறை என் கணவர் நகரத்திற்கு சென்றபோது எனக்கும் செய்வதற்கு எந்த வேலையும் இருக்கவில்லை. நான் மாமனாரிடம் சமைக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் என் மாமனார் கேட்காமல் நான் தான் சமைப்பேன் என்று கூறினார். நானும் அமைதியாகிவிட்டேன். ஏனென்றால் அவ்வளவு பாசமாக சொல்லும்போது மறுப்பது நன்றாக இருக்காது. மாமனாரே சமைத்தார். நானும் சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டேன். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் படுத்த உடனேயே எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. நான் இதைப்பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை. நான் காலையில் எழுந்தபோது என் ஆடைகளில் அசுத்தம் படிந்திருந்தது. நான் இதைப்பற்றி யாரிடமும் எதுவும் பேசவில்லை. எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமும் இருக்கவில்லை. ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைத்து நான் கவலைப்படத் தொடங்கினேன். எப்போது நான் சமைக்கிறேனோ அப்போது நிம்மதியாக சாப்பிடுவேன். எனக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்போதும் தூக்கம் வராது. இது என் சிறுவயது பழக்கத்தில் ஒன்று. நான் எப்போதுமே படுத்த சிறிது நேரத்திற்குப் பிறகுதான் எனக்கு தூக்கம் வரும். ஆனால் திடீரென்று எனக்கு தூக்கம் வந்த அந்த 2 நாட்களிலும் மாமனார்தான் சமைத்திருந்தார். பிரச்சனை என்னவென்றால் இதைப்பற்றி என்னால் யாரிடமும் பேச முடியவில்லை. ஏனென்றால் கணவரிடம் சொன்னால் எந்த ஒரு மனிதனும் தன் தந்தையைப் பற்றி தவறாக கேட்க முடியாது. வீட்டில் வேறு யாரும் இல்லாததால் அவர் என் மீதே பழி போட்டு விடுவார். என் பெற்றோரிடமும் இந்த விஷயத்தைச் சொல்லி அவர்களை கவலைப்பட வைக்க நான் விரும்பவில்லை. நான் கவலைப்படத் தொடங்கினேன். மாமனாரிடமிருந்து விலகியிருக்க முயற்சித்தேன். ஏனென்றால் அவர் நாள் முழுவதும் வீட்டிலேயே இருந்தார். கணவர் இல்லாததால் நான் அவரிடம்தான் பேச வேண்டியிருந்தது. அவர் எப்போதும் என்னை தன் முன்னும் பின்னுமாகவே வைத்திருக்க விரும்பினார். இது முன்பு எனக்கு விசித்திரமாக தெரியவில்லை. ஆனால் இப்போது எனக்கு எல்லாமே மிகவும் விசித்திரமாக தோன்றியது. இதனாலேயே நான் அவர் முன்னால் போகாமல் இருக்க முயற்சித்தேன். ஏதேனும் சாக்குப்போக்கு சொல்லி அடிக்கடி கடைத்தெருவுக்கு சென்று விடுவேன். ஆனால் திரும்பி மீண்டும் வீட்டிற்குத்தானே வரவேண்டும். ஒரே வீட்டில் வசிக்கும்போது நான் அவரிடமிருந்து எங்கேயாவது தூரமாகச் செல்வது சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது. பிறகு ஒரு நாள் எல்லையே மீறிப்போனது. என் கணவரை என் மாமனார் வலுக்கட்டாயமாக வேறு நகரத்திற்கு சென்று வேலை வாங்கி வா என்று அனுப்பி வைத்தார்.
என் கணவர் அங்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை, நான் போவது வீண்தான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் என் மாமனார் அவரை திட்டினார். வேலை எப்படி தேடுவது என்று உனக்கு என்ன தெரியும்? 4 முறை வேலையை போய் பார்க்க வேண்டும், அலுவலகங்களை சுற்றி சுற்றி அலைந்தால்தான் வேலை கையில் கிடைக்கும். வேறு வழியின்றி என் கணவர் வேறு நகரத்திற்குச் சென்றார். என் கணவர் சென்ற உடனேயே அவரது முகத்தில் ஏதோ தனது மனதின் ஆசை நிறைவேறிவிட்டது போன்ற ஒரு பிரகாசம் தெரிந்தது. நானும் அவரிடம் என் பிறந்த வீட்டிற்குச் செல்ல விரும்புவதாக கூறினேன். ஆனால் என் மாமனார் மறுத்துவிட்டார். என் மகனும் இப்போது இங்கே இல்லை, நீயும் போய்விட்டால் நான் தனியாக வீட்டில் என்ன செய்வேன்? அவன் திரும்பி வரும் வரை இங்கேயே இரு, பிறகு போகலாம். நான் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டேன். ஆனால் என் மனதில் பதிந்துவிட்ட அந்த சந்தேகம் எப்படி அழியும்? அன்று மீண்டும் என் மாமனார் சமைத்தார். நான் அவரிடம் எனக்கு சாப்பிட விருப்பமில்லை என்று சொன்னேன். ஆனால் அவர் பிடிவாதம் பிடித்து எனக்கு கொஞ்சம் உணவை ஊட்டிவிட்டார். பிறகு சாப்பிட்ட உடனேயே எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. படுக்கையில் படுத்த உடனேயே தூங்கிவிட்டேன். காலையில் பார்த்தபோது என் படுக்கை மற்றும் உடைகள் இரண்டிலும் அசுத்தம் படிந்திருந்தது. எனக்கு கோபம் வர ஆரம்பித்தது. இனி என் கணவரிடம் சொல்லியே தீருவது என்று முடிவு செய்தேன். அதனால் நான் என் ஆடைகளைக் கழற்றி கழிவறையிலேயே தொங்கவிட்டேன். இப்போது இந்த ஆடைகளை ஆதாரமாகக் காட்டி என் கணவரிடம் நிரூபிப்பேன் என்று நினைத்தேன். அவர் வந்ததும் அவரிடம் உண்மையைச் சொல்வதற்கான சந்தர்ப்பத்தை தேடத் தொடங்கினேன். ஆனால் எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. ஏனென்றால் என் மாமனார் எப்போதும் எங்களுடனேயே இருந்தார். இரவில் என் கணவர் அறைக்கு வந்தபோது நான் மறைமுகமான வார்த்தைகளில் அவருக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் அவரோ என்னையே திட்டினார். நீ தவறாக நினைக்காதே, அவர் உன்னை தன் மகளைப் போல நேசிக்கிறார், நீயோ அவர் மீது சந்தேகம் கொள்கிறாய். நான் அவரை நம்ப வைக்க எவ்வளவோ முயன்றேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை. இறுதியாக நான் அந்த ஆடைகளைக் கொண்டு வந்து அவரிடம் காட்டிவிட்டேன். இதுதான் என் பேச்சுக்கான ஆதாரம். ஆனால் அவர் தனது தந்தைக்கு எதிராக எதையும் கேட்கத் தயாராக இல்லை. அதனால் அவர் என் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளத் தயாராக இல்லை. நான் அவரை நம்ப வைக்க எவ்வளவோ முயற்சித்தேன். ஆனால் அவரோ கூறினார், நீ என் தந்தையின் மீது பழி சுமத்தி உன்னுடைய தவறுகளை மறைக்கப் பார்க்கிறாய் என்றுதான் எனக்குத் தோன்றுகிறது. என் தந்தை இரவில் சீக்கிரமே தூங்கிவிடுகிறார். அவருக்கு என்ன தெரியும் பிறகு வீட்டில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கவில்லை என்று? நீ யாரை அழைக்கிறாயோ யாருக்குத் தெரியும்? இப்படி ஒரு பேச்சைக் கேட்டு என் காலடியில் இருந்த நிலமே நழுவிப்போனது போல் இருந்தது. எனக்கு என்ன நடக்கிறது என்று நினைத்து நான் திகைத்துப் போனேன். எங்கள் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை நடந்தது. அதன் பிறகு நான் என் பிறந்த வீட்டிற்கு சென்றுவிட்டேன். 1 மாதம் கடந்துவிட்டது. அவர் திரும்பிப் பார்த்து என்னை விசாரிக்க கூட இல்லை. இப்போது வீட்டில் அனைவரும் என்னிடம் கேள்விகள் கேட்கத் தொடங்கினர். முன்பெல்லாம் நீ இத்தனை நாட்கள் தங்கியதே இல்லையே, கோபித்துக் கொண்டு வந்திருக்கிறாயா? இப்போது நான் அவர்களிடம் எனக்கு என்ன நடந்தது என்று எப்படிச் சொல்வேன்? தவறும் என்னிடம்தான் நடந்தது. என் கணவரும் என்னை நம்பவில்லை. ஆனால் நான் அவர்கள் அனைவரையும் கவலைப்பட வைக்க விரும்பவில்லை. அதனால் அமைதியாக இருந்தேன். வாழ்க்கை இப்போது என்னுடன் எந்த விளையாட்டை விளையாடப் போகிறது என்று பார்க்க விரும்பினேன். சில நாட்கள் கழிந்த பிறகு என் மாமனார் என்னை அழைத்துச் செல்ல வந்தார். மகளே, இத்தனை நாட்கள் ஆகிவிட்டன, நீ இன்னும் வீட்டிற்கு வரவில்லையே, அதனால்தான் நான் உன்னை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறேன். அவரது இந்த அன்பைக் கண்டு என் வீட்டார் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் நானோ அவருடன் செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நான் அவரது மகனுடன் சண்டையிட்டுவிட்டுத்தானே வந்திருந்தேன். என் மாமனாருக்கும் கூட ஒருவேளை எங்களுக்குள் சண்டை நடந்திருப்பது தெரிந்திருக்கலாம். அதனால்தான் அவர் என்னிடம், மகளே, என்ன பிரச்சனை இருந்தாலும் இருவரும் உட்கார்ந்து பேசித் தீர்த்துக் கொள்ளுங்கள், இவ்வளவு கோபித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பது பிரச்சனைக்குத் தீர்வு ஆகாது என்று கூறினார். அவர் எனக்கு புரிய வைத்து என்னை தன்னுடனே அழைத்து வந்துவிட்டார். என் குடும்பத்தினரிடம் எதையும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் நிர்பந்திக்கப்பட்டேன். அதனால் நான் அவருடன் செல்ல வேண்டியதாயிற்று. மீண்டும் திரும்பி வந்தேன். ஆனால் என் கணவரின் முகம் சரியாக இருக்கவில்லை. அவர் என்னை குத்திக்காட்டி பேசினார். நீ எந்த மனிதர் மீது சந்தேகம் கொண்டாயோ அவரே உன்னை திரும்ப அழைத்து வந்திருக்கிறார். இல்லை என்றால் நானெல்லாம் உன்னை ஒருபோதும் திரும்ப அழைத்து வந்திருக்க மாட்டேன். என் மீது எந்தத் தவறும் இல்லாத போதிலும் நான் அவர் முன்னால் வெட்கி தலைகுனிய வேண்டியதாயிற்று. மேலும் நான் மன்னிப்பும் கேட்க வேண்டியதாயிற்று. மிகவும் சிரமப்பட்டு எல்லாம் சரியானது. இப்போது நான் அமைதியாக இருக்கத் தொடங்கினேன். என் கணவரிடமும் எந்தப் பேச்சும் பேசுவதில்லை. ஆனால் என் மாமனாரின் அதே பழைய வழக்கம் தொடர்ந்தது. அவர் சமைப்பார். பெரும்பாலும் அவரது உணவை சாப்பிட்ட பிறகு எனக்கு தூக்கம் வந்துவிடும். இது என்னவென்றே எனக்கு புரியவில்லை. நான் என்ன செய்வது என்றும் தெரியவில்லை. நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எனக்கு தூக்கம் வந்தே விடுகிறது. என்னால் யாரிடமும் பேச முடியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை.
வாழ்க்கை விசித்திரமாக மாறிக்கொண்டே போனது. நான் எப்போதாவது கற்பனை செய்து கூட பார்க்காத வகையில் அது மாறிவிட்டது. இப்போது எனக்கு என் மீதே அருவருப்பு வரத் தொடங்கியது. நான் என்னவாக இருந்தேன், இப்போது என்னவாக மாறிவிட்டேன் என்று. வாழ்க்கை இப்படியே கழிந்து கொண்டிருந்தது. என் மாமனாருக்கு என் குணம் புரிந்துவிட்டது. அதனால் அவர் என்னிடம் அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் சமைக்கும் வழக்கம் மட்டும் இதேபோல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. உண்மையைச் சொல்லப்போனால் என் மாமனாரின் கைவண்ணத்தில் அத்தனை ருசி இருந்தது. யார் ஒரு முறை என் மாமனார் கைப்பட சமைத்த உணவை சாப்பிட்டாலும் அவர்கள் அவரது சமையலுக்கு அடிமையாகி விடுவார்கள். ஆனால் எனக்கோ இப்போது அவரது சமையலைக் கண்டாலே அருவருப்பாக இருந்தது. உயிர் வாழ்வதற்காக சாப்பிட வேண்டியிருந்தது. 3 பேர் மட்டுமே இருக்கும் வீட்டில் இப்போது எனக்கென தனியாகவும் சமைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் சொல்வார்களே, மனிதன் முற்றிலும் ஆதரவற்றவனாக நிர்கதியாகிவிடும்போது மனிதன் யோசித்துப் பார்க்கக்கூட முடியாத இடத்திலிருந்து இறைவன் வழியைக் காட்டுவான் என்று. எனக்கும் அப்படித்தான் ஏதோ ஒன்று நடந்தது. ஒரு நாள் நான் கடைத்தெருவுக்கு சில பொருட்களை வாங்குவதற்காக சென்றிருந்தேன். அங்கே எனக்கு ஒரு மிகவும் பழைய தோழி கிடைத்தாள். அவள் என்னுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்தவள். பிறகு வேறு நகரத்திற்கு சென்றுவிட்டாள். தன் கணவரின் பணி மாறுதல் காரணமாக அவள் மீண்டும் இந்த நகரத்திற்கு திரும்பியிருந்தாள். ஒரு நாள் சந்தையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இத்தனை காலத்திற்குப் பிறகு என் தோழியை சந்தித்ததில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. நாங்கள் ஒருவரையொருவர் சந்திப்பதற்கான திட்டங்களை வகுக்கத் தொடங்கினோம். எங்கள் இருவரின் வீடுகளுக்கும் வந்து போகும் பழக்கமும் தொடங்கியது. அவள் 2 முறை எங்கள் வீட்டிற்கு வந்தாள். அப்போது அவளும் நானும் என் மாமனாரின் நடவடிக்கையையும் கவனித்தாள். என்னிடம் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேள்வி கேட்டாள். எனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்ற முழு விவரத்தையும் நான் அவளிடம் சொல்லிவிட்டேன். முதலில் அவள் மிகவும் திகைத்துப் போனாள். பிறகு இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திலும் எனக்கு உதவுவதாக வாக்குறுதி அளித்தாள். ஒரு நாள் என் கணவர் எப்போதும் போல வேறு ஒரு நகரத்திற்குச் சென்றிருந்தபோது என் மாமனார் சமைத்தார். நான் சாப்பிடும்போதே எனது தட்டிலிருந்து சிறிதளவு உணவை எடுத்து மறைத்து வைத்துவிட்டேன். மறுநாள் எப்போதும் எனக்கு நடப்பது போன்றே நடந்தது. ஆனால் நான் அந்த உணவை என் தோழியிடம் கொடுத்துவிட்டேன். ஏனென்றால் அவளது கணவர் ஒரு ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர், லேப் டெக்னீஷியன். அதனால் அந்த உணவு ஆய்வகத்தில் பரிசோதிக்கப்பட்டது. எனக்கு என்ன சந்தேகம் இருந்ததோ அதேதான் நடந்தது. அந்த உணவில் தூக்க மருந்து கலக்கப்பட்டிருந்தது. இந்த காரணத்தினால்தான் எனக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வந்துவிடுகிறது. ஒருமுறை நான் இந்த அறிக்கையை என் கணவரிடம் காட்டிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் மீண்டும் எனக்கு அதே பயம் வந்தது. நீ என் தந்தையின் மீது வீண்பழி சுமத்துகிறாய் என்று அவர் சொல்வார். இந்த முறை அவர் என்னை தனது வாழ்க்கையிலிருந்தே துரத்திவிடுவார் என்று. இந்த பயம் என் நாவிற்கு பூட்டு போட்டுவிட்டது. பிறகு ஒரு நாள் என் கணவர் வீட்டில் இல்லாத போது என் மாமனார் சமைத்திருந்தார். அப்போது என் தோழியின் ஆலோசனையின்படி நான் அந்த உணவை சாப்பிடாமல் அந்த உணவை சாப்பிட்டுவிட்டது போல் நாடகமாடிவிட்டு என் அறைக்குச் சென்று படுத்துக்கொண்டேன். நான் தூங்கிய பிறகு என்னுடன் என்ன நடக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்பினேன். நான் படுத்து சிறிது நேரமே ஆகியிருந்த நிலையில் என் அறையின் கதவு திறந்தது. என் உடம்பெல்லாம் சிலிர்த்துப் போனது. ஆனால் நான் அமைதியாக படுத்துக்கொண்டே இருந்தேன். ஏனென்றால் இன்று எனக்கு இந்த இரகசியத்தின் திரையை விலக்க வேண்டியிருந்தது. என் மாமனார் என் அறைக்குள் வந்து என்ன செய்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டியிருந்தது. அவர் என்னிடம் ஏதேனும் தவறாக நடந்து கொள்ள முயன்றால் நான் கூச்சலிட்டு சத்தம் போடுவேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் பிறகு என் மனதில் நான் கூச்சலிட்டால் யாரும் என் பேச்சை நம்ப மாட்டார்களே என்ற எண்ணம் வந்தது. இப்போது எனக்கு என் மீதே கோபம் வரத் தொடங்கியது. இந்த இரகசியத்தின் திரையை விலக்க நான் ஏன் தொலைபேசியில் ரெக்கார்டிங் செய்யவில்லை என்று. எல்லாமே பதிவாகியிருக்குமே. ஆனால் நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. இப்போது என் மாமனாரின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதை நான் பார்க்க வேண்டியிருந்தது. அதனால்தான் நான் அமைதியாக படுத்துக்கொண்டே இருந்தேன். நான் தூங்கிவிட்டேன் என்று அவருக்கு முழு நம்பிக்கை வந்ததும் அவர் என் அருகில் வந்து அமர்ந்தார். ஆனால் என்ன காரணத்தினாலோ, ஒருவேளை நான் விழித்திருக்கிறேன் என்ற சந்தேகம் அவருக்கு வந்துவிட்டதோ என்னவோ, அவர் என் அருகில் வந்து அமர்ந்தவுடனேயே அங்கிருந்து எழுந்து சென்றுவிட்டார். என் நிரபராதித்தனத்தை நிரூபிக்க என்னிடம் எந்தவொரு பொருளும் ஆதாரமாக இருக்கவில்லை. அதனால் கணவரிடம் என்னால் எதையும் சொல்ல முடியவில்லை. நான் மறுநாள் என் தோழிக்கு ஃபோன் செய்து எல்லா விஷயங்களையும் அவளிடம் சொல்லிவிட்டேன். அவளும் இதையெல்லாம் கேட்டு மிகவும் கவலைப்பட்டுப் போனாள். அவள் என்னிடம், நீ இதையெல்லாம் உன் கணவரிடம் சொல்லியே தீர வேண்டும் என்று கூறினாள். ஆனால் என் பயம் என் மீது ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. என்னால் என் கணவரிடம் எதையும் சொல்ல முடியவில்லை. என் மூளை வேலை செய்வதையே நிறுத்திவிட்டது. இப்போது நான் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் தோழி எனக்கு உதவி செய்து இந்த விஷயத்தைப் பற்றி அவளே நேரில் என் கணவரிடம் பேசுவதாக கூறினாள். ஒரு நாள் நல்ல சந்தர்ப்பத்தை பார்த்து அவள் எங்கள் இருவரையும் உணவருந்த அழைத்தாள்.
என் தோழி பேச்சைத் தொடங்கியதும் பேச்சைக் கேட்டு என் கணவர் கோபத்துடன் எழுந்து நின்றுவிட்டார். என் கணவர் அவள் மீது கோபப்பட்டார். ஆனால் அவள் அமைதியாக, பாருங்கள், நீங்கள் முதலில் விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். என் பேச்சு தவறாக இருந்தால் தாராளமாக இதை விட்டுவிடுங்கள். ஒருவேளை இந்த விஷயம் உண்மையாகிவிட்டால் பிறகு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதையே செய்யுங்கள் என்று கூறினாள். நான் என் வாழ்க்கையையே பணயம் வைத்து என் நிரபராதித்தனத்தை நிரூபிக்கத் தயாராகிவிட்டேன். இப்போது நாங்கள் என் மாமனாருக்கு தெரியாமலும் இருக்க வேண்டும், அதே சமயம் அவரது ரகசியமும் வெளிப்பட வேண்டும் என்ற வகையில் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டியிருந்தது. என் தோழி என் கணவரிடம் உணவை வைத்து எடுக்கப்பட்ட அந்த ஆய்வக அறிக்கையையும் காட்டியிருந்தாள். ஒருவேளை இந்த காரணத்தினால்தான் என் கணவர் இதையெல்லாம் செய்வதற்கு சம்மதித்தார். கிட்டத்தட்ட 1 வாரத்திற்குப் பிறகு என் கணவர் தனது தந்தையிடம் தனக்கு ஏதோ ஒரு அவசர வேலையாக வேறு நகரத்திற்குச் செல்ல வேண்டியிருப்பதாக கூறினார். என் மாமனார் இதைக் கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மேலும் நீ கண்டிப்பாகப் போ என்றும் கூறினார். என் கணவர் வீட்டிலிருந்து தயாராகி கிளம்பிவிட்டார். ஆனால் தனது ஒரு நண்பரின் வீட்டிற்குச் சென்றாரே தவிர வேறு நகரத்திற்குச் செல்லவில்லை. எப்போதும் போல என் மாமனார் சமைத்தார். அவர் சமைப்பதில் மும்முரமாக இருந்தபோது என் கணவர் அமைதியாக வீட்டிற்குள் வந்து அறைக்குள் சென்று ஒளிந்து அமர்ந்து கொண்டார். இதெல்லாம் நடக்கக்கூடும் என்று மாமனாருக்கு தெரிந்திருக்கவே இல்லை. நான் அமைதியாக சாப்பிட்டேன். ஏனென்றால் சாப்பிட்ட பிறகு எனக்கு தூக்கம் வந்துவிடும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் கணவர் என் அறைக்குள்ளேயே ஏற்கனவே இருக்கிறார் என்பதால் எனக்கு எந்த பயமும் இருக்கவில்லை. நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டேன். எப்போதும் போல தூக்கம் வந்துவிட்டது. நான் அறைக்குள் சென்று கணவரிடம், எனக்கு தூக்கம் வருகிறது, நான் சாப்பிட்டு விட்டேன், இனி என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள்தான் செய்ய வேண்டும், நானோ படுக்கையில் படுத்த உடனேயே தூங்கிவிடுவேன் என்று கூறினேன். இரவில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் காலையில் எழுந்தபோது என் மாமனாரும் கணவரும் இருவரும் வீட்டில் இல்லை. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீண்ட நேரத்திற்குப் பிறகும் அவர்கள் இருவரும் வீட்டிற்கு வராததால் நான் கவலையடைந்தேன். நான் இருவரின் எண்களுக்கும் ஃபோன் செய்தேன். அவர்கள் இருவரின் எண்களும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தன, சுவிட்ச் ஆஃப். எனக்கு இதெல்லாம் மிகவும் ஆபத்தானதாகவும் மாறக்கூடும். ஆனால் அவர்கள் இருவரும் எங்கே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. எதுவும் புரியாமல் போகவே நான் என் தோழிக்கு ஃபோன் செய்து அவளிடம் எல்லா விவரங்களையும் கூறினேன். என் தோழி எனக்கு ஆறுதல் கூறி புரிய வைத்தாள். ஆனால் மாலை வரையிலும் இவர்கள் இருவரைப் பற்றியும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. எனக்கு என் மீதே கோபம் வந்து கொண்டிருந்தது. நான் இன்று ஏன் உணவை சாப்பிட்டேன்? ஒருவேளை நான் சாப்பிடாமல் இருந்திருந்தால் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரிந்திருக்குமே. ஏனென்றால் இன்று எப்போதும் போல என் ஆடைகளில் அசுத்தம் படிந்திருக்கவில்லை. அப்படி என்னதான் நடந்துவிட்டது என்று நினைத்து நான் அளவுக்கு அதிகமாக கவலைப்படத் தொடங்கினேன். மாலையிலிருந்து இரவாகிவிட்டது. ஆனால் என் கணவர் மற்றும் மாமனார் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. என் தோழி என்னிடம், நீ காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்று திரும்பத் திரும்பச் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆனால் காவல்துறையினரிடம் அவர்கள் இருவரும் வீட்டிலிருந்து ஏன் மற்றும் எப்படி மாயமானார்கள் என்று என்ன சொல்வது என்று தெரியாமல் நான் குழப்பத்தில் இருந்தேன். அதனால்தான் நான் காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த விஷயம் நடந்து முழுதாக 2 நாட்கள் கடந்துவிட்டன. என் கணவர் மற்றும் மாமனார் பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. வேறு வழியின்றி நான் என் சகோதரனுக்கு ஃபோன் செய்து எல்லா விவரங்களையும் சொன்னேன். என் சகோதரனும் என் தந்தையும் வீட்டிற்கு வந்துவிட்டனர். அவர்களுக்கு முழு விவரமும் தெரிந்ததும், நீ ஏன் இந்த விஷயத்தை எங்களிடம் முன்னரே சொல்லவில்லை என்று என்னை மிகவும் திட்டினார்கள். அவர்களுக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் காவல்துறையில் இருந்தார். அவர்கள் அவரை நம்பிக்கையுடன் அணுகி அவரிடம் எல்லா விஷயங்களையும் கூறினார்கள். காவல்துறையினருக்கு தங்களுக்கென உளவாளிகள் இருப்பார்கள். காவல்துறை தனது வேலையைச் செய்தது. எப்படியோ அவர்கள் தொலைபேசியை கண்காணித்து ஃபோன் ட்ரேஸ் செய்து தடயங்களை கண்டுபிடித்தனர். இரவில் என் கணவரும் மாமனாரும் இருவரும் வீட்டிற்கு வந்துவிட்டனர். என் கணவர் மயக்க நிலையில் இருந்தார். என் மாமனாரோ அவரது மூளை அவரது கட்டுப்பாட்டிலேயே இல்லாதது போல் விசித்திரமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து நான் மிகவும் பதறிப்போனேன். என் சகோதரன் என்னை சமாதானப்படுத்தி, இவர்களை இப்போது நாம் மருத்துவரிடம் அழைத்துச் செல்வோம், அப்போதுதான் முழு விவரமும் தெரியவரும் என்று கூறினார். அவர்கள் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றபோது என் கணவருக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. காவல்துறை தனது பணியை முடித்துவிட்டு திரும்பிச் சென்றுவிட்டது. ஆனால் இப்போது எனக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நான் அவர்கள் இருவரிடமும் இதெல்லாம் எப்படி நடந்தது என்று நேரடியாகவே கேள்விகளை கேட்டுவிட்டேன். என் கணவர் கூறினார், நீ என்னிடம் கூறியது போலவே நீ தூங்கிய சிறிது நேரத்திற்குப் பிறகு தந்தை உன் அறைக்குள் வந்தார். அவரது அந்த விசித்திரமான நிலையைக் கண்டு எனக்கு பயமாக இருந்தது. அவர் உன் படுக்கைக்கு அருகில் வந்த உடனேயே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் அவரை உரத்த குரலில் கூப்பிட்டேன். அவர் என் குரலைக் கேட்டு பதற்றமடைந்தார்.
நான் அவரிடம் மேற்கொண்டு ஏதேனும் பேசுவதற்கு முன்பாகவே அந்த அறையில் வேறு யாரோ இருப்பது போல் எனக்கு தோன்றியது. நான் திரும்பி அவரை பார்ப்பதற்கு முன்பாகவே என் கழுத்தில் ஊசி குத்துவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அதற்குப் பிறகு எனக்கு எந்த சுயநினைவும் இல்லை. பிறகு நான் மாமனாரிடம், நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் என்னவென்று, ஏனென்றால் இப்போது முழு உண்மையையும் உங்களால் மட்டுமே சொல்ல முடியும் என்று கேட்டேன். அவர் என்னிடம் கூறினார், மகளே, என்னுடன் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பது எனக்கே தெரியவில்லை. என்னவென்றால் உனக்கும் என் மகனுக்கும் குழந்தை இல்லை. திருமணமாகி 4 வருடங்களுக்கும் மேலாகிவிட்ட நிலையிலும் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த விஷயத்தைப் பற்றி உன்னிடம் மனம் திறந்து பேசுவதற்கு நான் ஒன்றும் பெண் கிடையாது. ஒருமுறை நண்பர்களுடன் அமர்ந்திருந்தபோது நான் இந்த விஷயத்தைப் பற்றி குறிப்பிட்டேன். அப்போது என் நண்பர் ஒருவர், ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவர் ஒரு பூசாரியும் கூட. அவரிடமிருந்து ஏதேனும் மருந்து வாங்கி உன் மருமகளுக்கு கொடுத்தால் அவளுக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறினார். நான் குழந்தை பாக்கியத்திற்காக மட்டுமே அந்த ஆளிடம் சென்றேன். அவர் எவ்வாறெல்லாம் சொன்னாரோ நான் அவ்வாறே செய்து கொண்டிருந்தேன். உணவில் தூக்க மருந்தை கலந்து விடுவேன். அதற்குப் பிறகு அவர் எனக்கு பலவிதமான காரியங்களை செய்யச் சொன்னார். நானும் அந்த காரியங்களை செய்து வந்தேன். சில நேரங்களில் உன் தலைக்கு மேல் ஏதேனும் ஒன்றை சுற்றி எறிவேன். உன் கைகளால் கோழியை பலியிட வேண்டியிருந்தது. சில நேரங்களில் புறாவை பலியிட வேண்டியிருந்தது. ஏனென்றால் நீ மயக்கத்தில் இருப்பாய் என்பதால் உன் கைகளை பிடித்து நான் இந்த காரியங்களை செய்தேன். மேலும் அவர் எனக்கு என்னவெல்லாம் விசித்திரமான காரியங்களைச் சொன்னாரோ அவற்றையெல்லாம் நான் என் பிள்ளையின் மகிழ்ச்சிக்காக செய்து வந்தேன். சில சமயங்களில் என் மூளையே வேறு யாருடைய கட்டுப்பாட்டிலோ இருப்பது போல எனக்கு தோன்றும். நான் அதையெல்லாம் செய்ய விரும்ப மாட்டேன். ஆனால் தானாகவே என்னை எறியாமல் எல்லாமே நடந்துவிடும். அன்று இரவில் என் மகன் என்னை கூப்பிட்டபோது அன்று இரவுதான் கடைசி காரியம் செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் என் மகன் என்னை கூப்பிட்ட உடனேயே நான் பயந்துவிட்டேன். அதற்குப் பிறகு எனக்கு என்ன தோன்றியது என்றால், என் மூளை யாருடைய கட்டுப்பாட்டிலோ சென்றுவிட்டது போல் இருந்தது. இதற்குப் பிறகு எனக்கு எதுவுமே நினைவிலில்லை. ஆனால் இப்போது எங்கள் ஒவ்வொரு கேள்விகளுக்குமான பதில் அந்த மருத்துவரிடம்தான் இருந்தது. அதனால் நான் என் மாமனார் மற்றும் கணவரை அழைத்துக்கொண்டு அந்த மருத்துவரிடம் சென்றேன். என் சகோதரன் தனது காவல்துறை நண்பரிடமும் இந்த முழு விவகாரத்தை பற்றி தெரிவித்துவிட்டான். காவல்துறையினரும் அங்கே வந்து சேர்ந்தனர். காவல்துறை அவனை கைது செய்தபோது தான் எந்த ஒரு மருத்துவரும் அல்ல என்றும், மாறாகத்தான் ஒரு மாந்திரிகன் மட்டுமே என்றும், செய்வினை மற்றும் பில்லி சூனியத்தில் தேர்ச்சி பெற்றவன் என்றும் அவன் தெரிவித்தான். படித்தவர்கள் மந்திரவாதிகளிடம் வரமாட்டார்கள் என்பதால் அவன் மருத்துவர் வேடத்தில் இருந்து வருகிறான். என் கணவர் அறையில் இருந்த அந்த இரவில் கடைசி காரியம் செய்ய வேண்டியிருந்தது. அவனும் சுயமாக அந்த அறையிலேயே இருந்திருக்கிறான். அந்த கடைசி மந்திரச் சடங்கின் மூலம் எனது ஆன்மா அவனது கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கும் என்று அவன் கூறினான். ஆனால் ஒருவேளை எனது மற்றும் என் கணவரின் அதிர்ஷ்டம் நன்றாக இருந்திருக்கலாம். அதனால்தான் இறைவன் எங்களுக்கு கடைசி நேரத்தில் உதவி செய்து நாங்கள் இவ்வளவு பெரிய சாபத்திலிருந்து தப்பித்தோம். என் மாமனாரையும் கணவரையும் அவன் தன்னுடனே அழைத்துச் சென்றிருந்தான். அவர்களின் உயிரை பலியிட விரும்பினான். இதன் மூலம் பாதியில் நின்று போன காரியத்தை முழுமையாக முடிக்க முடியும் என்பதற்காக. கண்களால் பார்ப்பது எப்போதும் உண்மையாகிவிடாது என்றும், தவறான காரியத்தை நல்ல எண்ணத்தோடு செய்தாலும் கூட அதனால் தீமையே விளையும் என்றும் சொல்லப்படுவதுண்டு. மகிழ்ச்சியை இறைவனிடமே வேண்ட வேண்டும். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.